மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டிரைவர் வந்து இஷ்யூ ஆயிருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எரர் வந்து அடிக்கும். குவால்காம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து காமிக்காது, எரர் அடிக்கும். அந்த மாதிரி எரர் அடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும். ஸோ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெயிட்டிங்லேயே நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆன்லைனில் ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் இது வரைக்கும் டிரைவர் எதுவுமே இன்ஸ்டாலேஷனே பண்ணதில்லை, நியூ கம்ப்யூட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கு நம்ம தான் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவரோட இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த குவால்காம் யூஎஸ்பின்னு காமிக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, கீழே வந்து லைட் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இதுக்கு வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருக்குங்க. இந்த இடம் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட்னு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், அதாவது மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஐ அக்செப்ட் அப்படின்னு இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ்னு கிளிக் பண்ணி அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, திருப்பியும் ஆல்வேஸ்னு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் டிரைவர் வந்து பக்காவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து உங்களுக்கு எரர் இல்லாமல் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் அன்லாக் டூலே வச்சிருந்தாலுமே போர்ட் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும். எரர் அடிக்குதா. ஸோ இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா கிளியரா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து டிரைவர் வந்து பக்காவா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். கரெக்டா, இப்போ வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பக்காவா அன்லாக் ஆகும். பாருங்க நீங்களே. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும் அப்படின்னா டிஸ்பிளே இதை நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆன்லைன் வந்து லோ பிரைஸ்ல அன்லாக் வந்து பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொபைலை பற்றி கற்றுக்கணும், மொபைல் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும், மொபைல் ஹார்ட்வேர் கற்றுக்கணும், இல்லை டேட்டா ரிகவரி கற்றுக்கணும், எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கணும், அதையும் சொல்லி தர வந்துட்டு இருக்கும். வேணா அதையும் ஜாயின் பண்ணி. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கும் டாடா, பை பாய்.